அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ் மை ஃப்ரெண்டோட மேரேஜ். ஸோ அதுக்கான நம்மளுடைய ஷாப்பிங்க பார்க்கணும் இல்லையா? ஸோ அதோடைய விளாக்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ இது நான் லேட் போஸ்ட்டா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இது ஊர்ல இருந்தப்போ என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு போனப்போ எடுத்த வீடியோஸ் இது. ஸோ நான் ஷாப்பிங் போன இடம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால்ல இருக்கிற வந்துட்டு ஆப்பிள் ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம். ஸோ, அங்க பார்த்தப்ப எல்லா திங்ஸும் ஏ டூ இசட் வரையும் எல்லா திங்ஸுமே அங்க அவைலபிளா இருந்துச்சு. எத எடுக்கிறது, எத வைக்கிறதுன்னே தெரியல. ஸோ, நம்ம ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணமேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். அவளுக்கு நமக்கு பிடிச்ச மாரிங்கிறத தாண்டி, அவளுக்கும் அது பிடிக்கும் இல்லையா அந்த கிஃப்ட்டு. ஸோ, எந்த மாரி கிஃப்ட் குடுத்தா அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டே இருந்தேன். என்னால சுத்தி சுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு அந்த சில கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நெறைய ஆன்லைன்ல ரேட் அதிகமா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் ஷாப்பிங்கில ரேட் அதிகம் சொல்லுவாங்க. ஆனா நான் போய் பார்த்ததுல எனக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே அங்க அவைலபிளா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ எந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, ஒன் டைம் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நான் அந்த மாரி நெறைய திங்ஸ் வந்து அங்க இருக்கும்போது, நான் அப்ப தான் வந்துட்டு நான் அங்க ஒருத்தங்கள மீட் பண்ணுனேன். ஸோ மை காலேஜ்ல என்னுடைய சீனியர் போல அவங்க. ஸோ அவங்களையும் நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து மீட் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, நாங்க அந்த 2 ஆப்பிள் ஷாப்பிங் இருக்குது. ஸோ நம்ம இது இங்கே வந்தோம். இத பார்த்ததுமே எப்படின்னா, எல்லாருமே வந்து நினைப்பீங்க இது கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கோல்டு கிடையாதுங்க. ஃபுல்லாவே கவரிங்கு. பார்க்க அப்படியே கோல்டு மாரியே இருக்கு. இப்பன்னா நெறைய பேர் கோல்டு வாங்குறத தாண்டி கவரிங் நெறையா வாங்கிக்கிறாங்க போல. ஸோ அந்த மாரி நெறையா வாங்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நான் வந்து சும்மா ஒரு ஒரு கிளிப்க்காக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தேன் இயரிங்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம காதுல போட்டா தாங்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் போடுறாங்களே வெயிட்டான இயரிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆசையா இருக்கும். பட் நம்ம காதுல போட்டா தெரியும். அப்பா இதெல்லாம் தாங்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்துக்க சும்மா ஒரு ஆசைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாரி ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. எனக்கு இத பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. டைலரிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனித்தனியா வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோல கவர் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ன்னு பார்த்தீங்கன்னா, அது இயரிங்ஸ் தான். ஸோ இயரிங்ஸ்லாம் எத்தனை இயரிங்ஸ் வாங்குனாலும் சரி, அது பத்தவே பத்தாது. என்ன மாரி இயரிங்ஸ் லவர் யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்துட்டே இருந்தேன். பட் ரேட்ட பார்க்கும்போது தான், "எப்பா! அப்படி இதுக்கு இவ்வளோ ரேட்டான்னு?" தோணுது. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு அது ஒர்த்தபிள் தான் அது. சொல்லிட்டு அது மாரி இயரிங்ஸ் நெறைய கலர் கலரான இயரிங்ஸு. அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. நம்ம எப்படி கடையில இருக்குதோ, அதே மாரி நம்ம வீட்ல வச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே ஃபுல்லா கப்போர்ட் ஃபுல்லா வச்சுக்கலாம் போல அப்படிங்கிற மாரி இருக்கும். பார்க்கறதுக்கு. என்ன மாரி இந்த அளவுக்கு லவர் யாராச்சும் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாபும் சரி, அங்க ரொம்ப வெரைட்டியான நெறையா ஹிஜாப்ஸ் வச்சிருந்தாங்க. நார்மல் சிஃபான் ஹிஜாப்ஸ் வச்சிருந்தாங்க. நெறையா டிசைன் பண்ணது. அது மாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா வேணும்னு நெறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ரொம்ப ஷார்ட்டான ஹிஜாபா இருக்கு. ரொம்ப லாங்கா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. நெறைய காட்டன்ஸ்லயும் இருக்குது. கண்டிப்பா ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குது. நானுமே அங்க ஒரு 3 ஹிஜாப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலி ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மாரி மிஸ்ஸஸ்ல வந்துட்டு கப் வாங்கி குடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு மாரி கொஞ்சம் இதா தெரிஞ்சுச்சு. எனக்கு பிடிக்கல. ஸோ ஃபைனலி நான் இத வந்து சூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குயின், கிங் போட்டிருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். சொல்லிட்டு நான் இதே வந்துட்டு உங்கள்ட்ட பேக் பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறமா மத்த இடத்துல நமக்கு தேவையான கிளிப்ஸ்லாம் எடுக்காமயா, பூவ பார்த்தாலே பூவுக்கு பின்னாடி நின்னுட்டு கிளிப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? ஸோ நான் போயிட்டு பூவுக்கு முன்னாடி கிளிப்ஸ்லாம் எடுத்துட்டு, போதும் போதும் எடுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன் அந்த இடத்துல. அதுக்குள்ள அந்த அண்ணனும் பேக் பண்ணி அழகா முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஃபேஸ் வாஷு, க்ரீம்ஸு இந்த மாரி இதுவும் நம்ம கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப புடிச்ச ஐட்டம்ஸ் தானே. சரின்னு சொல்லிட்டு நான் அதிகமா சில கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மேக்கப் ஐட்டம்ஸ் கூட நெறையா இருந்துச்சு இங்க. ஸோ நமக்கு தேவையானது வாங்குவோம்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த அக்காவும் என்னமோ தெரியல, நானும் வீடியோ எடுக்க அந்த அக்காவும் என்னைய பார்க்க அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான கிளிப்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம்ன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு இருந்தேன். அங்க உள்ள அண்ணனும் கேட்டாங்க, "என்ன பண்றீங்க?" அப்படின்னும் போது, "அந்த மாரி கிளிப்ஸ் எடுக்கிறேன். எடுத்துக்கோங்க தாராளமா என்ன வேணா எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
சரி அவங்களோட பர்மிஷனோட நானும் ஓரளவுக்கு எல்லா கிளிப்ஸுமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நாங்க லிஃப்ட்ல ஏறி திரும்பியும் வந்துட்டு அங்கேருந்து எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். நாங்க அந்த இடத்துல ஜூஸ் குடிச்சிட்டு, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நாள் வந்து எடுத்த கிளிப்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவ தான் என் ஃப்ரெண்டு. இவளுக்கு வந்து மேக்கப் எல்லாமே அவங்க பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவளோட கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்களும் எடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே அன்னைக்கு அழகா கியூட்டா இருந்தா. இவளா நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. மேக்கப் பண்ணி ஆளே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தா டெக்கரேஷன் வேற லெவலா இருந்துச்சு. அந்த மண்டபம் எனக்கு அந்த மண்டபம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. சும்மா ரொம்ப லக்ஸரியா நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த மண்டபம் பார்க்கறதுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். ஸோ இதோட நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மண்டபமே. மண்டபத்துக்கே செம்மையா இது பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா நாங்க ஃப்ரெண்டு மேரேஜுங்கும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்க்காமயா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு எல்லார் கூடயுமே அவங்களோட தேவையான அந்த கல்ச்சர் படி அவங்க சில சடங்குலாம் பண்ணிட்டுருந்தாங்க. இவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க போற வரவங்களுக்குலாம் சாக்லேட் குடுத்துட்டாங்க. நாங்க திரும்ப திரும்ப போயிட்டு "எத்தன தடவைக்கா? எத்தன தடவை வேணா வாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கலாம் காமெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அங்க ஐஸ்கிரீம் குடுத்துருந்தாங்க கல்யாணத்துல. சரி சொல்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாரி சிக்கன் பீஸு நம்ம ஊர்ல வைக்கிற மாரி இந்த அந்த டொமேட்டோ டொமேட்டோ பச்சடி, அதுக்கப்புறமா அந்த தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நார்மல் ரைஸ் அண்டு தால்ச்சா அந்த மாரி வச்சிருந்தாங்க. இந்த புலவு ரைஸ் ஓகேங்களா? ஸோ அத வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் வீடியோ எடுத்துட்டு அந்த நேரம் பார்த்து எனக்கு சாப்பிட வேற முடியல. சரின்னு சொல்லிட்டு பல்லு வேற வலியா இருந்துச்சு. எனக்கு சாப்பிட வேற முடியல. எப்படியோ சாப்பிட்டும் நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லாருமே நாங்க மாறி மாறி ஃபோட்டோஸ் தான் நெறையா எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது மாரி ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனு ஏன்னா ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ பொறுத்தவரையும் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் டைமுங்க, இந்த மாரி இருக்கிறப்ப தான் நம்ம மீட் பண்ணுவோம். இல்ல சடன்லி எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல்ல மீட் பண்ணுவோம். பட் பசங்க மாரி கிடையாது இல்லையா? டக்குன்னு நெனச்ச டைம்ல டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணலாம். நான் வந்துட்டு பொதுவா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம கேர்ள்ஸ்கோட லைஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ அப்புறம் நாங்க எல்லாருமே குரூப் ஃபோட்டோ அந்த மாரிலாம் எடுத்துக்கிட்டு, ஃபைனலா நாங்க வந்துட்டு பஸ்ல ஏறிட்டோம். நாகப்பட்டினம் பஸ்ல. பஸ்ல ஏறி அதோட நாங்க கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.